4 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் சராசரியாக 42,61,366 மெட்ரிக் டன் நெல்கள் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படுத்துள்ளதாகவும், கடந்த ஆட்சியில் சராசரியாக 22,70,293 மெட்ரிக் டன் மட்டுமே எடுக்கப்பட்டது கூறியிருக்கிறார். மேலும் தினமும் 2 மணி நேரம் கூடுதலாக ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நெல் கொள்முதல் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறும் எனும் அரசுடைய துரித நடவடிக்கையின் காரணமாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மாவட்டங்களுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் வாக்குறுதியாக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 வழங்கியதுடன் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையும் உயர்த்தி வழங்கியிருக்கிறது திராவிட நாயகருடைய அரசு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 17% என்பதை 22% உயர்த்திட திராவிட நாயகருடைய கோரிக்கை ஏற்று மத்திய குழுவினர் தற்போது வருகை இருந்திருக்கவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 17% ஈரப்பதத்துடைய நெல்லை கொள்முதல் செய்யலாம் என்பதை மாற்றி தற்போது 22% ஈரப்பதம் எடுக்கக்கூடிய நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய குழு வருகை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்காகவும் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக அரசு செய்த பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அரசனுடைய உத்தரவை ஏற்று 17%இலிருந்து 22% மாற்றுவதற்கு, அதாவது ஈரப்பதம் உள்ளது மாற்றுவதற்காக கடந்த 19/10 முதலமைச்சர்கள் கடிதம் வாயிலாக மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இத்தகைய கோரிக்கை ஏற்றுதான் தற்போது மத்திய குழுவானது வரப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அதாவது தினமும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் சுமார் 1000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படும் நேரம் மாலை 6 மணியிலிருந்து, அதாவது மாலை 6 மணியிலிருந்து மீண்டும் 8 மணி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதனுடைய நேரமானது 12 மணி நேரமாக மாற்றியமைக்கப்பட்டதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அதிக கொள்முதல் நடைபெறும் 13 மாவட்டங்களில் கூடுதலாக 127 பிஓபி இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதும், அதில் நெல் வரத்து இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமையிலும் நேரடி நெல் கொள்முதல் தற்போது செய்யப்பட்டிருப்பதாகவும், மொத்தமாக ஞாயிற்றுக்கிழமை அன்று கூட சராசரியாக 6,510.4 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் மட்டும் நெல் கொள்முதலுக்காக 57,63,223 சாக்குகளும் 56 மெட்ரிக் டன்களும் அனைவருக்கும் ஒடுக்கப்பட்டதும் சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமைகள் கூட நேரடியாக நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும் போதுமான அளவுக்கு சாக்குகளும் கணங்களும் இருக்கிறது. எனவே தாராளமாக விவசாயிகள் எந்த ஒரு செலவும் இன்றி நேரடியாக நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வந்து அவர்களுடைய நெல்களை கொடுக்கலாம் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.